இன்டர்வியூவர் வாட் குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் சார். ஒரு பொண்ணை பார்த்து இன்டர்வியூவர் கேட்குறாரு, சார் ஐம் அ கேர்ள், யூ ஆர் செலக்டட். பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா? மெக்கானிக்கலுக்கு பொண்ணுங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு, ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஸோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ சுகுணா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அவங்க சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங்கில் வந்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ப்ளஸ்ஸு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து மெக்கானிக்கல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கான சப்ஜெக்ட் இல்லைம்மா, கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கானது இல்லை, ஸோ அப்படின்னும் கேட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து மெக்கானிக்கல் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி மெக்கானிக்கலில் வந்து எவ்வளோ கேர்ள்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ இந்த சிஇஜியில் வந்து மெக்கானிக்கலில் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-30 ரேஷியோவில் இருப்பாங்க கேர்ள்ஸ். ஸோ வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இயரை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். பட் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மெக்கானிக்கல் பொண்ணுங்களுக்கான சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த ரிலேட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அங்கிள் நீங்கள் அங்கிளோ வந்து யாரோ ஆன்ட்டியோ, ஸோ அங்கிள் நீங்கள் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அங்கிள், எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னு கேளுங்க, ஓகேவா? அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, மெக்கானிக்கல்னால் கார் பற்றி படிக்கலாம், பைக் பற்றி படிப்பாங்க, வேறு என்ன ட்ரக்கு அப்படின்னு. ஆனால் மெக்கானிக்கல்னால் அது கிடையாது. ஸோ மெக்கானிக்கல் எல்லாருக்குமான ஒரு சப்ஜெக்ட், ஓகே? அது வெதர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாய் அண்ட் கேர்ள். ப்ளஸ்ஸு பிளேஸ்மெண்ட் அட்வான்டேஜஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் முன்னாடி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்தமாரி டொமைன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஒயிட் காலர் ஜாப்பு, ஹை பேயிங் ஜாப், ஓகேவா? சிஎஃப்டி இன்ஜினியரு, டிசைன் இன்ஜினியரு, அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரக்சுரல் டிசைன்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கோமே, காரு, ட்ரக்கு, பைக்கு, வாட் எவர் இட் மே பி, ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன். இப்போ வந்து ஒரு எப்படி ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும், ஒரு ஃப்ளோ ஆனிச்சுன்னா, ஸோ வந்து ஒரு இம்பேக்ட் ஆச்சுன்னா அது என்ன மாரி ஸ்ட்ரக்சரில் பாதிப்பு ஏற்படுத்தும், இது எல்லாமே பற்றி அதில் படிப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ப்ளஸ் இப்போ பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லிடுவோம். பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு நடந்த சினாரியோ சொல்கிறேன், ஓகேவா? ஒன்று இல்லை, ரெண்டு கம்பெனி இதேமாரி பண்ணாங்க. இன்டர்வியூவர் வாட் குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் சார். ஒரு பொண்ணை பார்த்து இன்டர்வியூவர் கேட்குறாரு, சார் ஐம் அ கேர்ள், யூ ஆர் செலக்டட். அவ்வளோதான். ஒரு பொண்ணை பார்த்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன நான் பொண்ணு செலக்டட். ஸோ இது ஃபண்ணுக்காக இல்லை, ஆக்சுவலாக நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். வந்து ஒரு கம்பெனி வந்ததுவா. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு எல்லோரையும் இன்டர்வியூ பண்ணாங்க, நிறைய பேர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 பேர் வந்து நாங்கள் போனோம், ஓகேவா? நாங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம், ஓகேவா? கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஓகேவா? என்ன கம்பெனி தெரியுமா? சொல்லிடுறேன், கம்பெனி பேரும் சொல்கிறேன். கேட்டர்பில்லர். ஸ்டார்டிங்கில் கேட்டர்பில்லர் அதுதான். ஸோ ஒரு 10 பேர் எடுத்தான், ஒரு 10 பேர் வேலைக்கு எடுத்தான். அதில் வந்து ஒரு 7 பேர் பொண்ணுங்க, ஓகே? ஆனால் அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வருவாங்கல்ல, மொத்தம் 16 பேர்னா பாதி ரேஷியோவில் 8 பொண்ணுங்க 8 பசங்க. அதில் 8 பேரில் 7 பேரை பொண்ணுங்களை வேலைக்கு எடுத்துட்டாங்க. பாக்கி வந்து அந்த 3 பேர் வந்து பாய். ஸோ இதே இன்சிடெண்ட்டு அடுத்த கம்பெனி நடந்தது. அப்படியே இதே ரேஷியோ தான். அதில் வந்து 11 பேர், கேட்டர்பில்லர் வந்து 12 பேர் சம்திங் எடுத்தான். இன்னொரு கம்பெனிக்காரன் வந்தான். ஸோ அவன் 10 பேர் வேலைக்கு எடுத்தப்போ இந்த சினாரியோ நடந்தது. இதேமாரி நிறைய கம்பெனி பொண்ணுங்களை தான் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த 10 பேர் பொண்ணுங்களையும் நான் மெக்கானிக்கல் பொண்ணுங்க தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலை. மெக்கானிக்கல் பொண்ணுங்களும் இருந்தாங்க, ப்ளஸ் அதர் டிபார்ட்மெண்ட் கேர்ள்ஸும் இருந்தாங்க, ஓகேவா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகலை. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், இப்போ இந்த சுகுணாங்கரம் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினேன், கிஷோர்னு, அவர் பாஸ்ட் அவுட்டு. ஸோ அந்த பையன்கிட்ட பேசுகிறப்ப இதுமாரி ரேஷியோ எப்படிப்பா இருக்காங்க, எனக்கும் தெரியும், நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் அந்த பையன்கிட்ட கேட்டப்போ அவன் என்ன சொன்னான், அண்ணா இந்தமாரி நிறைய கம்பெனி வந்ததுண்ணா, ஸோ அந்த கம்பெனி தான் நான் பண்ணான். ஸோ வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்போ பொண்ணுங்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு போனானா, ஸோ அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ இது ஒன்று. அடுத்து, பொண்ணுங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு, ஓகேவா? ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஏன்னா ரொம்ப வருஷமாக மெக்கானிக்கல் வந்து பாய்ஸாக படித்து என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க, மெக்கானிக்கல் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாய்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, இரஸ்பெக்ட் ஆஃப் கேர்ள்ஸு.
இப்போ அவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ இவ்வளோ பசங்க இருக்கணும், இவ்வளோ பொண்ணுங்க இருக்கணும்னு அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்பெனி ஹேஸ் டு ஹையர் த கேர்ள். அவங்க ஹையர் பண்ணி ஆகணும், அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஆனால் இது உண்மையாக போய் எனக்கு தெரியாது, ஆனால் இது நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கேர்ள்ஸ்க்கு இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெக்கானிக்கல் ஃபீல்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து இந்தமாரி கம்பெனிஸ் போகலாம். இப்போ பாருங்கள், நான் லிஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள், நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? டால்மியா சிமெண்ட், பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், பிரேக்ஸ் இந்தியா, கேரியர் இந்த ஏசி கம்பெனி இருக்குல்ல அது, அடுத்து வந்து சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனு, சியட் டயரு, அடுத்து வந்து இந்த பென்ஸ், பாரத் பென்ஸ் சொல்லி ஒரு ட்ரக் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது, அடுத்து வந்துட்டு கோத்ரேஜ் கம்பெனி, ஹியூண்டை மோட்டார்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஓகேவா? அடுத்து மிஸ்துபிஷி எலக்ட்ரிக், மிஸ்துபிஷி கம்பெனி வந்து எடுத்திருக்கான். அடுத்து மதர்சன், ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி அடுத்து போயிங் ஏர்க்ராஃப்ட் கம்பெனியில் ஒரு 7-8 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ கேட்டபில்லர், ஹிதாச்சி எனர்ஜி. ஸோ அடுத்து வந்து அந்த டேஃப்னு சொல்லி ஒரு டிராக்டர் கம்பெனி இருக்கும்ல அது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று, இதே பிளேஸ்மெண்ட் தான் அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது, அது வந்து டிபெண்ட்ஸ். ஆனால் இந்த கம்பெனி இதெல்லாம் நான் சொன்ன கம்பெனிஸில் ரெகுலராக வர கம்பெனிஸு வந்து வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதணும். அதை வந்து நீங்கள் யூஜி செகண்ட் இயர்லேருந்தே படிக்க ஆரம்பித்து அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க்கு, பிபிசி, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த என்எல்சின்னு சொல்லிட்டு இந்த மெகாரத்னா, மினிரத்னா கம்பெனிஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓஎன்ஜிசின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். ஓகே? ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்ப அந்த ரிலேட்டிவ் வந்து பொண்ணுங்களுக்குலாம் என்னமா மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்கிறவன் எந்த அளவுக்கு இதுவாக இருக்க முடியும்? ஸோ ஒரு விஷயத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்ல போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி படிச்சிருந்தா ஏதோ ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். இப்போ நான் அந்த ஐடியா வச்சு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இதுமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு. ஸோ அதனால் யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிளைண்டாக அப்படியே ஏற்றுக்காதீங்க. ஓகேவா? அந்த சொல்கிற விஷயத்துக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. தகுதினா வந்து அப்படியே பெருசாக இருக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களா. சும்மா வந்து அது இது அப்படின்னு கதை அடிச்சு விட்றதுல என்ன இருக்குது? ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், பிளேஸ்மெண்ட் பற்றியும் சொல்லிட்டேன், ஸோ வந்துட்டு இதை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ நன்றி, பை பாய்.